இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் பத்தில் தான் சொல்லிட்டு இருப்போம்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வருமானத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். யாருன்னா அதிகமாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? இன்னும் அதிகமாக சம்பாதிக்க மாட்டோமா? தேவைகள் நிறைய இருக்குன்னு சொன்ன பண்ணுறோம். உழைச்சிட்டு இருக்கோம்ல, ரெஸ்டே இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம்ல. காரணம் என்ன? பணம் வேணுங்க. ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னா அடுத்தவங்க நான் நம்பி இல்லை, என்னோட உழைப்பில் இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கடினமாக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களெல்லாம் பெண்களை நம்ம பார்க்க முடியுதுல்ல. காரணம் என்ன அப்படின்னா இந்த பணம். எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், நான் சொந்த வீடு கட்டணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னா முதலாவது இந்த பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாளில் 2 விஷயம் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுவீங்க, அன்பு வேணுமா பணம் வேணுமா அப்படின்னா, பிரதர் ரெண்டுமே வேணும் பிரதர், வாழ்க்கையில் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா அன்பு பணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏதாச்சும் ஒன்று தான் கிளிக் பண்ணணும்ல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் வாழ்க்கையில். அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. யார்கிட்ட போய் நிற்க முடியும்? நம்ம சொந்த பந்தங்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? இல்லை நண்பர்கிட்ட போய் கேட்க முடியுமா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி? கேட்டாலும் ஒரு வாட்டி கொடுப்பாங்க, சும்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? ஸோ இன்றைய நாளில் கடின உழைப்பால் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் உயர போகிறோங்க. யாரையும் நம்ம நம்பி இல்லை, நம்மளை மட்டும் தான் நம்பி இருக்கோம். ஆமாம் இல்லையா? பிரைஸ்லோட். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை உயர்த்த போகின்றார். நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் கையேந்த தேவையில்லை, நீங்கள் யாரோடைய உதவி நாட தேவையில்லை. உங்களுடைய சொந்த முயற்சினால் நீங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் வர போகிறீங்க. அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழு மனசோட நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் பண்ணக்கூடிய இந்த விஷயம் எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு போகணும்ப்பா, நாங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும், நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, சின்ன ஒரு உழைப்பு போடுறோம்ப்பா, இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் இருங்க கூட, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? சொந்தமாக தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்க நம்ம வேலை செஞ்சால் வருமானம் பத்தாது, எனக்கு இந்த விஷயம் தெரியும்ப்பா, நான் இந்த விஷயத்தை நல்லா எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன கடை ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குறீங்களா? இல்லை, நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். உங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. முதலாவது நம்புங்க. யாரை? உங்களை நம்புங்க. அடுத்தது இந்த பண்ணக்கூடிய விஷயத்து மேலே ஒரு லவ் இருக்கணும்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயந்தான். யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, யாருமே தட்டி கொடுக்க மாட்டாங்க, தள்ளி விட தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம என்ன பண்ணோம்? தள்ளி விட்டாலும் எழுந்துச்சு நான் ஓடுவேண்டா, நான் நிற்பேன்டா அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிங்க. வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கலாங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க. முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மென்மையாக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. நீர் எங்கள் மேல் நிம்மதனையற்ற அன்பு வைத்திருப்பதற்காகவும் எங்களை உமக்கு சொந்தமானவனாக தேர்ந்து கொண்டிருப்பதற்காகவும் உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே. இப்பொழுது உம்மோடு உலாவும் உம்மை அதிகமாய் தேடவும் நாங்கள் விரும்புகின்றோம் அப்பா. உம்மை எங்கள் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு தேடவும் தினமும் உம்மோடு பேசவும் வேண்டிய கிருபை எங்களுக்கு அருள செய்யுங்க ராஜா. தினமும் எங்களை உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க தகப்பனே. நாங்கள் கடந்து சென்ற எல்லா பாடுகளும் சரி குறைகளும் சரி நீர் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊக்குவிங்க வேண்டும் என்று சொல்லிக்க ஏசப்பா. எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரட்டிப்பாய் திரும்ப தருவீர் என்று விசுவசிக்கின்றேன் தகப்பனே. வாழ்வில் உயரும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. எங்களுடைய ஆசைகள் எல்லாம் நீர் நிறைவேற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே. பண தேவைகள் மத்தியில் நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே. யாரும் உதவி பண்ண வரல ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்திருக்கின்ற ஆண்டவரே. எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துங்க ராஜா. உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் தகப்பனே. இந்த அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு கொடான கூட நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மரியே வாழ்க.